ஆண்டறிக்கை. கர்த்தரின் பெரிதான கிருபையால் 2021 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் 20 வரை விபிஎஸ் டைரக்டராக மிஸ்டர் சுகிர்தன், மிஸ் மேக்தலின் பிரியதர்ஷினி, மிஸ் கிஃப்டி மூவரும் பயிற்சி பெற்று ஏப்ரல் 18ஆம் தேதி விடுமுறை வேதாகமம் பள்ளியின் துவக்க நாளாக பதிவு செய்யப்பட்டது. தேவையானது ஒன்றே என்ற தலைப்பின் கீழ் ஏப்ரல் 19 முதல் 23 வரை 5 நாட்கள் விபிஎஸ் வகுப்புகள் நடத்தப்பட்டது. இந்த வருடமும் 13 ஆசிரியர்கள் 56 மாணவ மாணவிகளும் பாடல்கள் கதைகள் மூலம் வேத வசனத்தை கற்றுக்கொண்டார்கள். 5 நாட்களும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆசிரியர் தியான கூடுகையும் 8:30 மணி முதல் 12:30 மணி வரை விபிஎஸ் வகுப்புகளும் நடைபெற்றது. நிறைவு நாள் விழாவை நம் சபை போதகர் ஐயா பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். இந்த வருடமும் கோவிட்-19 மூலம் பாதிப்பு இருந்த போதிலும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் டைரக்டர்களும் மிகவும் உற்சாகமாக கடவுளின் ஊழியத்தை செய்து முடிக்க கிருபை அருளிய எல்லாம் வல்ல இறைமைந்தன் இயேசுவுக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் உண்டாவதாக. கருத்து வசனம். பிளஸ்ஸி. தேவையான ஒன்று. மரியாள் தன்னை விட்டு இருப்பதாக நல்ல பங்கை தந்து கொண்டார். லூக்கா 10 42 வசனம். கருத்து பாடல். டீச்சர்ஸ். ஒன்றே ஒன்று தேவையானதே, இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பதே. ஒன்றே ஒன்று தேவையானதே, இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பதே. நாடுவே நானும் அனுதினமுமே, நாடுவே நானும் அனுதினமுமே, இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பேன், என்றும் கனி கொடுப்பேன். Overall trophy gift announcement. Gym class junior. Overall trophy gym class junior. Gym and class junior. Junior boys வாங்க. நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணி ஜூனியர் ஜிம் கிளாஸுக்கு எல்லாரும் ஆல் ஓவர் டிராஃபி. Thank you very much. Beginner Miss Agnes Regula and Mr. Ajay. மீன் குடிகளை
எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை எடுப்பேன். கர்த்தர் இருப்பதாக இருக்கிறார், நான் தாழ்த்தியதையே. நாள் ஒன்று அணுசுந்தரி. நான் பொண்ணு இயேசுவின் அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலகம் பண்ணுகிறார். ரோமர் 5:8. Beginner, Mr. Alvin Anna class. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ பலவுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை தோற்றி நீரில் நடக்கிறோம், என் தோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை ஏடுவரை கண்ணுக்கும் பல்லாக்கும் கொள்ளைக்கும் தப்ப வைப்பார். அவர் தமது சீராவை குனிமுவார். அவர் சேர்த்து கீழே அடைக்கலும் கூவாய். ஆயன் சத்தியம் உன் பசியும் இரவும் அவளுக்கு தெரியாது. இரவில் உண்டாகும் பயந்துகிறதுக்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாகும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சாயங்காலத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அவரே உன்னதன்
நாள் 2 ஜோஹன். நாள் 2 இயேசுவிடம் அமர்ந்திருப்பு. நான் இயேசுவின் தியானிக்கும் தியானம் இன்மையாயிருக்கும். நான் இயேசுவிற்குள் அமர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்வேன். சங்கீதம் 104:34. பிரைமரி மிஸ்ஸஸ் தெரசா அக்கா கிளாஸ். மனப்பாட வசனம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. எபேசியர் 4:22. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. எபேசியர் 4:23. ஆகையால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியாய் பொய்யை கலைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:22. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னாக உங்கள் எரிச்சல் தூக்கி தனிய கடவுள். எபேசியர் 4:26. கர்த்தரே அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நாள் 3 பிரியதர்ஷினி. நாள் 3 ஆலோசனை கேட்குது. என் பெயர் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாயே போதகத்தை தள்ளாதே. மொழியை 1:8. நாள் 10 நாள் நடந்துச்சு விபிஎஸ். அந்த விபிஎஸ் 10 நாள்லையும் நல்ல ஆக்டிவாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க மனப்பாட வசனம் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ ரெண்டு முக்கியமான பேருக்கு கிஃப்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜூபல் அண்ட் கேர்ள்ஸில் வந்து ஜாஸ்மின். இந்த கொரோனா டைமில் நிறைய பேரால் நம்ம சர்ச்சில் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்க முடியாது.
இதுக்காக எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரூபன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக சபை எங்கள் விபிஎஸ் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. ரூபன் வாங்க. பிரைமரி ரோகிட் கிளாஸ். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எரிக்கிறேன். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:3. உன்னை உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் வரும். சங்கீதம் 121:4-5. இதோ இஸ்ரவேலின் காக்கிறவர்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:6. பகலிலே வேலாகியும் இரவிலே நிழலாகியும் உன்னை செயல்படுத்துவதில்லை. பாவத்திலே சிக்கியவன் பாதாளத்தில் வீழ்ந்திடுவான். கேட்க மாட்டேங்கான். பாதை விட்டு விலகியவன் படுவேதனை அடைந்திடுவான். பாவத்திலே சிக்கியவன் பாதாளத்தில் வீழ்ந்திடுவான். பாதை விட்டு விலகியவன் படுவேதனை அடைந்திடுவான். விருவினை இழந்திடு, வீரனாக திறந்திடு, இயேசுவின் நாமத்தில் விழுந்தவனை தூக்கிடு. விருவினை இழந்திடு, வீரனாக இழந்திடு, இயேசுவின் நாமத்தில் விழுந்தவனை தூக்கிடு. ஹீரோதான் நான், ஹீரோதான், ஹீரோதான் நான், ஹீரோதான், ஹீரோதான் நான், ஹீரோதான், ஹீரோதான் நான், ஹீரோதான். 4 இலக்கியா ஸ்ருதி. ஆரோக்கியமான வாழ்வு. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. பிரைமரி மிஸ் ஹேனா ரேச்சல். பூமி கொடி. சங்கீதம் 101. பூமி கொடி எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 103. கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் மேஜங்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு.
4-5 சுடலைமுத்து. இயேசுவில் நிலைத்திருப்பது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. பிரைமரி மிஸ் சாண்ட்ரா கிளாஸ். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் எல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் காய்க்கும். சங்கீதம் 1:4. துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காத்து பறக்கடிக்கும் அப்படி இல்லாமல் மதுரை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:5. ஆகையால் துர்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஜெயராணி. 4:6. உதவி செய்வது. மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40. ஜூனியர் மிஸ் பிளெஸி கிளாஸ். மத்தேயு 21:22. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுகிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அண்ணானது
சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:23-24-25. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் உன்னத்தை உண்போம் உன்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உன்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முனத்தை குற்றுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றது கவனித்து பாருங்கள். அவைகள் முனிக்கிறதும் இல்லை, உரிக்கிறதும் இல்லை. என்னிலும் சாலோமான் முதலாயதன் சர்வ மகிமையிலும் உடுத்திருந்தல் என்று சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதத்தில் உங்களுக்காக உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்கிறேன். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுபடும். சங்கீதம் 1 முடிய. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓடமாய் நடந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போர் இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வரியோ அறியும். சுத்தம்
நாடகம் இயேசுவின் அன்பு. இடம் தேவாலயம். பங்கு பெறுவோர் சபையார், பாடகர் குழுவினர் மற்றும் போதகர். பாடல் எண் 596. என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் பாவங்கள் எத்தனையோ நான் சாப்பிட்டு முடித்த தோசைகள் எத்தனையோ. அறிவிப்பு: இன்று நமது குழுவின் பாடகர் குழுவினரின் பாடல் போட்டிகள் நடைபெறும். சபையார் அனைவரும் பங்கு பெறாமல் கலந்து கொள்ளவும். நம்ம பாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன். அந்த லெட்டர்ல இருந்து நீங்க ஒரு பாட்டும் பாடணும். யார் நல்லா பாடுறீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. அந்த லெட்டர் பால இருந்து நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. போதும், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பால ஞாயிறு பாயாசம் தரும் பாடி இயேசு நாமம் பணிய வந்தோம். ஊல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்முடைய என்னை கைவிடல. போதும், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. உப்பு தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கால இருந்து ஒரு பாட்டு பாட போறோம். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை என்னாலுமே துதிப்பேன். நீங்க காப்பி தாம் போடலையே எங்க வீட்ல இன்னைக்கு காப்பி தாம் போடலையே. ஒரு கொயர்ல இருந்துட்டு நீங்க எப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க பாட்டு பாடலாமா? நீங்க ஏசப்பாவோட பிள்ளைகள் தானே, ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறீங்க? இனிமேல் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடக்கூடாது, சரியா? போங்க போங்க. அடுத்த நாள் காலை 10ஆம் வகுப்பு மாணவர்களின் ரிசல்ட். நம்ம 3 பேரும் ஃபெயில் ஆயிட்டோமே. என்ன பண்ண போறோம்? பேரண்ட்ஸ் கிட்ட வராங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம திட்ட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் திட்ட போறாங்க. என்ன பண்ண போறோம்? நம்ம பேசாம செத்து போயிடலாம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரவாயில்ல பிள்ளைங்களா, நீங்க ஏசப்பாக்குள்ள மனம் திரும்பினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பாக்குள்ளேயே எல்லாரும் இருப்போம், வாங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. தேங்க்யூ. நாள் 7 ஜோதி. கர்த்தரே அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. ஜூனியர் மிஸ் மேபல் கிளாஸ். மனப்பாட வசனம் சங்கீதம் 15. கர்த்தாவே, உம்முடைய தூரத்தில் தங்குவான் யார்? உம்முடைய பரிசுத்த புறத்தில் மாசு பண்ணுவான்.
உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற மன சந்தோஷத்தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமுள்ளவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சோதனையில் வெற்றி. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு பல பாவ சோதனைகள் வரும். சோதனைகள் நம் வாழ்வில் ஏற்படும் போது நாம் இயேசுவை நாடினால் சோதனையை ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்வில் சோதனை வருவது பாவமல்ல, சோதனைக்கு இடம் கொடுப்பதுதான் பாவம். சோதனையில் வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசே எடுத்து நில்லுங்கள், அவன் உங்களுக்கு ஓடி போகிறான். யாக்கோபு 4:7. ஓடிவிடு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. தீர்மானம் செய். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். விழித்திருந்து ஜெபி. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார். லூக்கா 22:40. திரும்ப எழு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுவான். துன்மார்க்கரோ தீங்கிலே விழுத்திருக்கிறான், இடருண்டு கிடப்பான். சாட்சி சொல். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்திலும் நிதானமாய் கவுத்து போடிக்கிறவனாயும் கர்த்தர் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிற்கும்படி ஜாக்கிரதையாக இரு. மரக்கிளை ஊஞ்சு கனி கொடுக்க மரத்தில் நிலைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் நிலைக்கணும். மரக்கிளை ஊஞ்சு கனி கொடுக்க மரத்தில் நிலைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் நிலைக்கணும். சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனையை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனையை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. 4:8 ஜூடித். இயேசுவில் நிலைத்திருப்பது, வழி நடப்பது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
மத்தேயு 11:28. இன்டர் மிஸ்ஸஸ் டயனா செல்வின் கிளாஸ். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை நீக்கி அருளும். என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது. தேவனே, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாய தீர்ப்பின் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இது நான் அறிக்கையிடுகிறேன். இதோ நான் தூர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீர் என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிரப்பணமான ஆவி என்னில் பூர்ணப்படுத்தும். உமது சமூகத்தில் என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியினத்தை எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகர்களுக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நாள் 9. ஜெனிஷா. நாள் 9. எச்சரிப்புடன் இருப்பது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க் 13:33. ஜூனியர் மிஸ்டர் ஜிம் கிளாஸ். சங்கீதம் 19:1-2. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளியிக்கிறது, ஆகாய உருவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவர்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவர்களுக்கு சத்தம் கேட்கப்படுவதில்லை. சங்கீதம் 19:3. அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் இந்த வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சங்கீதம் 19:4. அது மணவரையில் புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பரக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மேகங்களின் ஒரு மூலையிலிருந்து மறுமூலை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மையும் என்றென்றைக்கும் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் என்றென்றைக்கும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுமாய் இருக்கிறது. அன்றிலும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறது. அவைகள் கை கொடுக்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகளை ஆண்டு கொள்ளோட்டாதேரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலை மேற்பன்மாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எச்சரிப்பு 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 எச்சரிப்பின் சத்தம் கேட்குதே. ஆயத்தமாய் வாழ்ந்திடுவோமே. எச்சரிப்பின் சத்தம் கேட்குதே. ஆயத்தமாய் வாழ்ந்திடுவோமே. டமா 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 பூமி அதிருது. சோ 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 என்று மழை பெய்யுது. டமா 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 பூமி அதிருது. சோ 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 என்று மழை பெய்யுது. கடல் கொந்தளிக்குது. சுனாமி வந்தது. வானத்திலே மாற்றங்கள் தோன்றுகின்றது. கடல் கொந்தளிக்குது. சுனாமி வந்தது. வானத்திலே மாற்றங்கள் தோன்றுகின்றது. எச்சரிப்பு 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 சத்தம் கேட்குதே. ஆயத்தமாய் வாழ்ந்திடுவோமே. எச்சரிப்பு சத்தம் கேட்குதே. ஆயத்தமாய் வாழ்ந்திடுவோமே. மனுஷனுடைய அன்பு எல்லாம் தணிந்து போனது. கலவரங்கள் பூமியிலே வெடித்து சிதறுது. மனுஷனுடைய அன்பு எல்லாம் தணிந்து போனது. கலவரங்கள் பூமியிலே வெடித்து சிதறுது. மனுஷனுடைய அறிவு பெருகி போச்சு பாரு. உலகத்திலே தீய செயல் அதிகரித்தது. மனுஷனுடைய அறிவு பெருகி போச்சு பாரு. உலகத்திலே தீய செயல் அதிகரித்தது. மனதிரும்பு, நீ மனதிரும்பு. இயேசுவின் வருகையோ மிக சமீபமே. மனதிரும்பு, நீ மனதிரும்பு. இயேசுவின் வருகையோ மிக சமீபமே. இயேசுவின் வருகையோ மிக சமீபமே. ட்ராமா அன்றைய காலகட்டத்தில் குச்சியுராய் கிடந்தவனை சமாரியன் கண்டு அவன் காயங்களை கட்டி தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனிடம் பணத்தையும் கொடுத்து அவனை பராமரித்தான். இன்றைய கோவிட்-19 காலகட்டத்தில் குச்சியுராய் இருந்தவனை யார் காப்பாற்றுகிறார் என்பதை குறுநாடகத்தின் மூலம் காண்போம். என்ன சொல்லணும்? ஐயோ, யாரோ விழுந்து கிடக்காங்களே.
நம்மளுக்கு எதுக்கு கொரோனா கிரோனா இருக்க போத நம்ம தொடாமலே போயிடும். வேணா ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஃபோட்டோ போட்டு விட்டுக்கலாம். அடடா எவனோ விழுந்து கிடக்கானே, நேரங்கட்ட நேரத்தில் இவன் வேறு விழுந்து கிடக்கான். சரி, இவனுக்கு பார்த்து விட்டா நம்ம காசு தான் செலவாகும். சரி, இவன் நம்மளை பார்க்கல, சரி நம்ம நைஸாக எஸ்ஸாயிருவோம். இவன் ஏதோ லூசுப்ப விழுந்து கிடக்கான். ஐயோ பாவம், யார் படுத்து கிடக்குறதுன்னு தெரியலையே. நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம். தம்பி எலும்பு எலும்பு, இந்த தண்ணி குடி. வா நம்ம ஹாஸ்பிட்டல். ஐயா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. சரிங்க ஐயா, உட்காருங்க. வாங்க தம்பி உட்காருங்க. அன்றைய காலகட்டத்தில் நல்ல சமாரியன் கதையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உவமையாக சொன்னார். இந்த கடுமையான காலங்களிலும் பிறருக்கு உதவுவதில் நாம் ஒன்றும் குறைவு வைக்காதபடிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் செய்வாராக. ஆமீன். நாள் 10 ஐசக். நாள் 10 இயேசுவிடம் என்றும் வாழ்வது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. பரிசு வழங்குதல். இந்த விபிஎஸ்ல ரொம்ப பிஸி ஸ்கெடியூலையும் நம்ம ஐயா எங்களுக்கு நல்லா ஊக்குவிச்சாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு விபிஎஸ் சார்பாக மிஸ்ஸஸ் ரின்சி சுரேஷ் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நமது சபை போதகர் ஐயா, ஊழியர் ஐயா அவர்களுக்கு நம் சபை குருவானர் ஐயா பரிசு வழங்குவார்கள். Teachers gift, Miss Agnes Regula, Mr. Ajay, Mr. Alvin, Mrs. Teresa, Mr. Rohit, Miss Hannah Rachel, Miss Sandra Grace, Miss Blessy Rebecca, Miss Mabel, Mrs. Dinah Selvin, Mr. Jim Elliott. Volunteers gift, Mr. Thompson, Mr. Victor, Mr. Richard. Directors, Mr. Sugirdan, Miss Gifty, Miss Magdalene Priyadarshini.
சபை பணியாளர் ஆபிரகாம் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு பரிசு ஐயா வழங்குவாங்க. அன்புக்குரிய பெற்றோரே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு சிறப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலத்திலே எப்படி VBS நடத்த முடியும் என்று சிந்தித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். சிறப்பாக டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து 10 நாள் நடைபெற வேண்டிய இந்த VBSஐ நீங்கள் 5 நாட்களில் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்தீங்க. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் நான் டைரக்டர்ஸ் ஆசிரியர்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வசனம் உண்டு. கர்த்தரையும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த நன்மைகளையும் சொல்லாததினாலே இஸ்ரவேலுடைய சந்ததியிலே கர்த்தரை அறியாத வேறொரு ஜனம் எழும்பிற்று அப்படி சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் கண் கண்டபடி மனம் விரும்பியபடி செய்து முடித்தான் அப்படி சொல்லி எழுதப்பட்டு இருக்குது. காரணம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு வழிகாட்டின அந்த வழிகாட்டுதலையும் அந்த பெரியவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்ததுனால கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி இஸ்ரவேலில் எழும்பிற்று. அவர்கள் தாம் கண் கண்டபடி மனம் போனபடி வாழ்ந்து ஜனங்கள் வித்தியாசமாக போயிட்டாங்க. நமக்கு சுவிசேஷம் மேலை நாடுகளில் இருந்து வந்தது. சிறப்பாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து சுவிசேஷம் வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இங்கிலாந்து தேசத்திலே மற்றும் சுவிசேஷம் மேலை நாடுகள் எங்கிருந்து வந்ததோ அங்கே உள்ள நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வருந்தத்தக்க நிலையாக இருக்கின்றது. பெரிய ஆலயங்கள் எல்லாம் மால்களாக போய்விட்டது. ஆலயத்திற்கு வாலிபர்கள் குழந்தைகள் வருவதில்லை. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் 70 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள். ஒரு நாள் ஒரு ஆங்கிலேயர் என்னிடத்தில் கேட்டார், உங்கள் சர்ச்சு மெம்பர் எவ்வளோ பேர்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் 1000க்கும் மேற்பட்டோர் அப்படி சொல்லி சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், 1000க்கு மேலே இருக்குதா உங்கள் சர்ச்சு மெம்பர்ஸ்? நான் உடனே கேட்டேன், உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. 18 பேர் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னார். நாம் இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு வீடுகளிலே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஆலயத்திலே அவர்களுக்கு வேதாகம வகுப்புகள் நடைபெறுகிறது. கோடை காலத்தில் இப்படி விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்று வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய தலைமுறையினர் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல பணியை நிறைவேற்றின நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள், அருமையான டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ், இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்கிறேன். நம்முடைய சபை ஊழியர் மற்றும் ஆலய பணிவிடையாளர், இதற்காக ஸ்பான்சர் பண்ண, பொருளுதவி செய்த மற்றும் ஸ்நாக்ஸ்
வாங்கி கொடுத்த அனைத்து குடும்பத்தினருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். இந்த விபிஎஸ் இதோடு முடிஞ்சாலும் பெற்றோராகி நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நம்முடைய வீடுகளிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யூத ஜனங்கள் தங்களுடைய வீடுகளிலே காலை வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பி அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லுவார். அவர் ஷம்மா சொல்லுவார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு என்று காலை வேளையிலே குடும்பத்தின் தலைவர் எல்லாரையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து கொண்டு அவருடைய காதுகள் கேட்க இந்த வார்த்தைகளை சொல்லுவார். ஆகவே தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. சமீபத்திலே நான் ஒரு செய்தியை கேட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன போட்டுட்டு இருக்கோம்? மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் பிரதமர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம தேசத்தில் யாரும் மாஸ்க் போட வேண்டாம், நம்ம தேசத்தில் யாரும் மாஸ்க் போட வேண்டாம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலே கிட்டத்தட்ட 47% மக்களுக்கு நாம் இந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பதற்கான மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து விட்டோம். ஆகவே 53% மக்கள் சுகமாக இருக்கிறீர்கள். நமக்கு என்ன வேண்டாம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம தேசத்தில் யாருக்கும் மாஸ்க் வேண்டாம், நம்மளை தேசத்தை கொரோனா என்ன செய்யாது, பாதிக்காது சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் உபாகமம் அந்த 6வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கும் நீடித்திருப்பதற்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த கட்டளைகளை மறவாதே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த ஜனங்கள் இன்றைக்கும் ஆண்டவரை தேடுகிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள். அப்படி வாழ்க்கை சுயித்திருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை தேடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அன்பை, இயேசுவின் அன்பை சொல்லிக் கொடுப்போம். வாழ்க்கையின் முறையாக வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கு நாம் உதவி செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாள் ஒரு கிறிஸ்டியன் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அப்படி பார்த்து வரும் பொழுது இப்படி அழகான ஒரு சுவரொட்டி அங்கே ஒட்டப்பட்டு இருந்தது. அதில் ஒரு பெரிய சர்ச், அந்த பெரிய சர்ச்சினுடைய டோர் மூடப்பட்டு ஒரு பெரிய பூட்டு போடப்பட்டு இருந்தது. அந்த பூட்டுக்கு கீழே எழுதியிருந்தது, இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் நாளைய தலைமுறையினுடைய நிலை. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இதுதான். ஆகவே இந்த தலைமுறையினருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது, ஒருவேளை நம்ம இப்போ எப்படி செய்கிறோம் இல்லை, நான்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் வீட்டில் கேட்பாங்க, சுருக்க ஜெபம் அங்கே வாசிக்கப்படும், இந்த காலெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சுருக்க ஜெபம் என்ன வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து யார் பிரசங்கம் செய்தார்களோ அந்த பிரசங்கத்தினுடைய சுருக்கத்தை சொல்லணும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பது நாம் யோசிக்கணும். இத்தனை குடும்பங்களிலே காலை வேளையிலே பிள்ளைகளுக்கு வேதத்தை எழுந்து வாசி என்று சொல்வதற்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு என்ன இல்லை, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு டியூஷனுக்கு நேரம் கிடைக்க மாட்டாதுன்னு சொல்கிறோம். ஆகவே பெற்றோருடைய பொறுப்பு, ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை காலை வேளையில் எழுப்பி வேதத்தை சொல்வதற்கு நாம் மறந்திருந்தால், நாளைய தினத்திலிருந்து உங்களுடைய பொறுப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தான் அவர்களுக்கு வேதாகம ஆசிரியர். டீச்சர்ஸுடைய பணி முடிஞ்சிடுச்சு. ஆனால் பணி யார்கிட்ட தொடங்குது? உங்கள் எல்லாரிடத்தையும் தொடங்குது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்போம், வேதத்தின் வழியாக நடத்துவோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நான் டீச்சர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு ஒரு காரியம் சொல்கிறேன். உங்களுடைய கரங்களிலே இத்தனை பிள்ளைகள் 70க்கும் மேற்பட்டோர் இந்த 5 நாட்களும் வந்தாங்க. இவர்களுக்காக தினமும் நீங்கள் ஒரு 5 நிமிடமாவது என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எதிர்வரும் காலங்களில் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியர்களாக விளங்குவார்கள். நான் இந்த கேசக்கு போடச்சிலலாம் இந்த
அங்கி போடச்சிலெல்லாம் ஒரு காரியத்தை யோசிப்பேன். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த விபிஎஸ்ல பேதுருவாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன நடிக்கிறது? பேதுரு. அப்போது இந்த கேச கணத்தை முத போட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆடையை உடுத்தி அவருடைய பணியை செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார்? பலன் தந்திருக்கிறார். நான் யோசிப்பேன், ஒருவேளை அன்றைக்கு அந்த விடுமுறை வேதாம பள்ளி இல்லைன்னா எனக்கு இந்த வாக்கியம் செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. ஆகவே ஆசிரியருடைய பொறுப்பு மிகவும் உன்னதமான பொறுப்பு. இந்த பொறுப்பை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வரும் நாட்களிலே பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் அனுப்புவதற்கு உதவி செய்யுங்கள். வீடுகளிலே வேதாகமத்தை வாசிப்பதற்கு ஊக்கப்படுத்துங்கள். வேதாகமத்தை வாசிப்பதற்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகள் என்று வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்வார். இதில் ஒரு வசனம் இருக்குது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2வது வசனம். ஆகவே உன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு, நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு வேதத்தின்படி நடப்போம், வேதத்தை கற்றுக்கொள்வோம், வேதத்தை போதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். டீச்சர் சாங் பாடுறப்போ கவர் காணிக்கை உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குல்ல கவர், அது எல்லாமே ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் சைடு வந்து லைனாக கொடுத்துட்டு போங்க, அப்புறம் பாய்ஸ் சைடு. டீச்சர் சாங். என்னை அர்ப்பணித்தேன், உள்ளங்கைகளில் என்னை வரைந்தாரே, அவரின் அன்பை புகழ்வேன். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் இயேசுவிடம் என்னை அர்ப்பணித்தேன், உள்ளங்கைகளில் என்னை வரைந்தாரே, அவரின் அன்பை புகழ்வேன். பாவங்களை திருபயால் நீத்தாரே, இயேசு பிள்ளையார் என்னை மாற்றினாரே. என் பாவங்களை திருபயால் நீத்தாரே, இயேசு பிள்ளையார் என்னை மாற்றினாரே. என்னில் அன்பு வைத்த இயேசுவுக்காய் நான் உண்மையாய் வாழ்ந்திடுவேன். என்னில் அன்பு வைத்த இயேசுவுக்காய் நான் உண்மையாய் வாழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் இயேசுவிடம் என்னை அர்ப்பணித்தேன், உள்ளங்கைகளில் என்னை வரைந்தாரே, அவரின் அன்பை புகழ்வேன். வாழ்நாளெல்லாம் இயேசுவின் பணி செய்வேன், எந்த நிலையிலும் அவர் அன்பை எடுத்து சொல்வேன். என் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் பணி செய்வேன், எந்த நிலையிலும் அவர் அன்பை எடுத்து சொல்வேன். என் பேரில் அவர் வைத்திருக்கும் எல்லா திட்டங்கள் நிறைவேற்றுவேன். என் பேரில் அவர் வைத்திருக்கும் எல்லா திட்டங்கள் நிறைவேற்றுவேன். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் இயேசுவிடம் என்னை அர்ப்பணித்தேன், உள்ளங்கைகளில் என்னை வரைந்தாரே, அவரின் அன்பை புகழ்வேன். ஒன்று தேவையானதே, இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பதே. ஒன்றே ஒன்று தேவையானதே, இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பதே. நாடுவே நானும் அனுதினமுமே, நாடுவே நானும் அனுதினமுமே, இயேசுவின் அன்பில் திளைத்து
நன்றி உரை சுகீர்தன். இந்த வருடமும் இந்த லாக்டவுன் சமயத்திலும் விடுமுறை வேதாகமம் சிறப்பாக முறையில் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தோடு நடைபெற்றதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விடுமுறை வேதாகம பள்ளிக்கு மாணவ மாணவரை அனுப்பி வைத்த அன்பு பெற்றோர்களுக்கும் எங்கள் விபிஎஸ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடமும் விபிஎஸ் ஆசிரியராக வாலண்டியராக பணியாற்றிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடமும் டைரக்டர் டீச்சருக்கு டிவோஷன் கொடுத்து எங்களை வழிநடத்திய ரெவரண்ட் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ரூபி சிங் பாட்டி அவங்களுக்கும் மிஸ்டர் பிரைசன் அண்ணா அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் மல்லிகா ஜார்ஜஸ் அவங்களுக்கும் மிஸ்டர் விஜயகுமார் மாமா அவர்களுக்கும் எங்கள் விபிஎஸ் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வருடமும் விபிஎஸ் மாணவ மாணவியர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து உற்சாகப்படுத்திய மிஸ்ஸஸ் எவன் தம்பு பாட்டி அவர்களுக்கும் மிஸ்டர் ஆர்த்தர் ஆசீர்வாதம் மாமா அவர்களுக்கும் மிஸ்டர் பேசிதாசன் தாத்தா அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ரின்சி சுரேஷ் அத்தை அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் மல்லிகா ராஜேஷ் அத்தை அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ஜோசி அவர்களுக்கும் மிஸ்டர் தாமஸ் மகேந்திரன் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் பியூலா செல்வராஜ் அவர்களுக்கும் மிஸ்டர் மாறன் மிஸ்டர் ஜோன்ஸ் மிஸ்ஸஸ் ராணி சுகிர்தன் மிஸ்டர் ராஜா செல்வம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் விபிஎஸ் டைரக்டர் டீச்சர் ஸ்டூடெண்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடமும் விபிஎஸ் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி கிஃப்ட் வழங்கிய அன்பு குடும்பத்தினர் மிஸ்ஸஸ் ராணி ஜேக்கப் மிஸ்ஸஸ் ஏஞ்சலா ஜெயந்தி மிஸ்ஸஸ் ஜபா பாட்டி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு உணவு வழங்கி மிஸ்ஸஸ் லில்லி பிரின்ஸ் அவர்கள் குடும்பத்தினருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை அமைதி காத்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து சபை மக்களுக்கும் எங்கள் ஆலோசனை வழங்கி இவ்விழாவை சிறப்பித்த கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி விடுமுறை வேதாகமத்தை பள்ளியை நடத்தி உறுதுணையாகவும் இருந்து எங்களை வழிநடத்திய நம்ம சபை குருவானர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை விபிஎஸ் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. டீச்சர்ஸ் முடிவு ஜெபம் முடிச்சோடனே உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாரும் அவங்க இருந்த இடத்துலயே இருக்கலாம். முடிவு ஜெபம் ஐயா அவர்கள் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்ச உடனே பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் கிஃப்ட் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை செய்யாதிருங்கள். அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே, சிறு பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர். சிறு பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறீர். உம்முடைய இரக்கங்களுக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே வேத வசனங்களை கற்றுக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு உதவி செய்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள், ஸ்நாக்ஸ் மற்றும் காரியங்களிலே பொறுப்பெடுத்து கொண்டவர்கள், இவருடைய திருச்சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள், மூப்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் நடைபெற்ற இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். பிள்ளைகள், ஆசிரியர்கள் படைத்த இந்த நன்றி காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியத்திற்காக பயன்படுத்த அனுக்கிரகம் செய்யும். வருங்காலங்களிலும் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய அன்பில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூய ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியம், விலகாத பிரசன்னம் நம் அனைவரோடும், நம்முடைய திருச்சபையின் குழந்தைகளோடும், ஆசிரியர்களோடும், பெற்றோரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெப பாடல். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடவுளின் கிருபை நம்மோடு இருப்பதா.